வெக்கங்கட்ட நாயங்களா, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை, கேவலமா இல்லை? கடைசியில் உங்கள் காரியம் முடிஞ்ச உடனே உங்களுடைய புத்தியை காமிச்சிட்டிங்கல்ல. கண்டென்ட்டுக்கு வந்து டே 1லேருந்து 90th டே வரைக்கும் அவள் வேணும். அது முடிஞ்ச உடனே எப்போ தான் கழட்டி விடலாம், எப்போ தான் வந்து ஒரு இஷ்யூ நடக்கும்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ ரொம்ப கேவலமாக வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்களே. நான் போன வீடியோவில் சொன்னேன், ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு அது கன்ஃபார்ம் தான் சொல்லிட்டு. சரி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து வீடியோ போடாமல் இருந்தேன். ஏதோ பெரிய சாகசம் பண்ண மாதிரி பெரிய ஹிஸ்டாரிக் மொமெண்ட் இது. பாரு அண்ட் கமருதீனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புகிறாங்க. அவங்க வெளியில் நல்லா சேஃபாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு வெளியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. கேவலமான பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு அவங்க வெளியே அவங்க கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறாங்களே இந்த மீதி எத்தனை பேர், 7 பேரா 8 பேரா, இதுங்கெல்லாம் வந்து டிசர்விங். அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பணம் தின்ற கழுகுங்க. இந்த மாதிரி ட்ராமா பண்ணுறதுக்கு அந்த பொண்ணை முதல்ல அமுச்சு விட்ருக்கலாமே. சபரி எரும மாடு அவன் என்ன பண்ணான்? அவன் வந்து இந்த அளவுக்கு ஒரு பொண்ணை வந்து கேவலப்படுத்தி கண்ணெல்லாம் உடச்சி விட்டு அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்கான். ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்களா விஜய் சேதுபதி? இப்போ வந்து ரோஷம் பொத்துக்கிட்டு வருது. எங்கேருந்து உங்களுக்கு பொத்துக்கிட்டு வருது ரோஷம் சொல்லுங்கள்? ரெட் கார்டு கொடுக்கணுன்னா சபரிக்கு எகேன்ஸ்ட் கொடுத்துருக்கணும். ஏன் கொடுக்கல? பாரும் பொண்ணு தானே, அவன் ஆம்பளை இல்லையே, பொண்ணு தானே. இப்போ சொன்னீங்களே வண்டி ஒரு டயலாக், ஒரு பொண்ணுக்கு வந்து கீழே தள்ளி விட்டு அதை தான் அந்த நாயும் பண்ணான். ஏன் அவனுக்கு கொடுக்கல? அவனை வந்து பொத்தி ஏன் சபரி இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பாதுகாத்தீங்க. சாந்திராக்கு ஏதோ வந்து தர்மம் ஜெயிச்சதுன்னு சொல்கிற மாதிரி அப்படியே வாயில் நல்லா வருது. ஹேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, கொண்டாடுங்கடா. உங்களுக்கு இன்றைக்கி தான்டா தீபாவளி. பட்டாசு வாங்கி வெடிங்க, நல்லா 5000 வாழை பட்டாசு வாங்கி நல்லா வெடிச்சு கொண்டாடுங்க. ஏன்னா அவளுடைய பணம் தின்றதுக்கு தானே நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுங்க. போய் சாப்பிடுங்க, நல்லா போய் கொத்தி தின்னுங்க. வெக்கம் கட்டவனுங்க. நீங்கள் மற்ற லாங்குவேஜ் பிக் பாஸ்லாம் பார்த்ததே இல்லையா? நீங்கள் மட்டும்தான் வந்து கலாச்சாரத்தை கொண்டு வந்து காப்பாற்றுறீங்களோ? பெரிய கலாச்சாரத்தை வந்து காப்பாற்றுற ஒரு பிக் பாஸ் டீமு. எல்லாமே ஒரே ப்ரொடக்ஷனில் தானே நடக்குது. மலையாளத்தில் போய் பாருங்கள், ஹிந்தியில் போய் பாருங்கள், தெலுங்கில் போய் பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் வந்து ரெட் கார்டு கொடுக்கணுன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து கொடுத்துனே இருக்கணும். பெருசாக டயலாக் பேசுகிறான். வீட்டில் வந்து ஆரத்தி எடுத்து கொண்டாடுவாங்க. நாங்கள் கொண்டாடுவோம். என்ன இப்போ ஆரத்தி எடுத்து தான் கொண்டாடுவோம். எங்களை பொறுத்த வரைக்கும் பார்வதி தான் வின்னர். 90 நாளாக பார்வதி இல்லாமல் ஒரு கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சுதா? எவ்வளவு இருக்காங்களா? இல்லை எவனாவது இருக்காங்களா? யார் அங்கே வந்து சோலாவை வந்து பெர்ஃபார்ம் பண்ணா சொல்லுங்கள்? ஒருத்தர் பேர் சொல்லுங்கள். திவ்யா வந்து பிஆர், அவள் 20 லட்சம் 30 லட்சம் பிஆர் வாங்கி வச்சுன்னு அப்படியே வந்து ஆடுவா. இந்த ஒரு பிரச்சனை இல்லை. அந்த வீட்டார்கள் வந்து எல்லாருமே வந்து பார்வதிக்கு கமருதீனுக்கு என்னெல்லாம் வேர்ட்ஸ் விட்டாங்க, அதெல்லாம் வந்து சரியா? ரெட் கார்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள் ஷோக்கு வந்து ஆப்பு வச்சுட்டீங்க. இன்னும் 10 நாளைக்கு என்ன ஷோ, நாங்கள் எப்படியாவது எடுத்துன்னு போவோம்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் கமல் சாரோட இது யோசிச்சு பாருங்க. அவர் அந்த 7th சீசன்லேயே வந்து ஓடி போயிட்டு பிக் பாஸே வேணான்னு சொல்லிட்டு இப்போ விஜய் சேதுபதியோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியல.